அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இந்த ரவையை வச்சு ரஸ்பெர்ரி செய்ய போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. அதுக்கு வந்து பேன் சூடு பண்ணிவிட்டு நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனால் போட்டு ரவையை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ரவையை வறுத்து இதிலே நம்ம 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் போட்டு வேக வச்சுக்கணும். இந்த கடாயில் வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு சுகர் சிரப் எடுத்து அதில் போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ரவை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்படுத்தி பாருங்கள். கலர் கொஞ்சம் மாறணும். அதுக்குள்ளே பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால், பச்சை பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு பால் லைட்டாக ஊற்றி கிண்டினே இருங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு பால் போட்டுக்கலாம். இன்னும் 1 கப் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லாத நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பால் தானே போட்டோம், கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பாருங்க. இந்த டைமை நம்ம எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு இதே கப்பால் 1 கப் சுகர் போட்டுக்கலாம். இதில் சர்க்கரை போட்டு இதே அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையணும். கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிற டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் பதம் சிறப்பு. கொதிக்கும் போதே கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா ஏலக்காய், ஃபுட் கலர் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டு வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். மாவில் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை நிறுத்திட்டு அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும் ரஸ்பெரியை. இதே பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மைதா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரவையை வேக வச்ச ரவையை போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம பால் ஷேப்பில் தட்டி ரவுண்டாக இது ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசையணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு வரும். பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ணணும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிம்மில் போட்டு ஒன்று ஒன்றா 4 பீஸ் போடலாம். இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 பீஸ் போடுவாங்க. இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு நல்லா ரெட் கலராக நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கேஸ் வந்து சிம்மிலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதோட திருப்பி போட்டு வேக வைக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் சர்க்கரை பாவில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணது எடுத்து நம்ம இந்த மாதிரி சர்க்கரை பாவில் போட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதிலே விட்டுட்டா அது நல்லா உறிஞ்சிக்கும் அந்த இனிப்பை. பாருங்கள், சுவையான ரஸ்பெர்ரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.